ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதத்தை செய்திருக்கிறார். மரண பள்ளத்தாக்கில் நடந்த பொழுதும் கூட இருந்திருக்கிறார். நம்ம தவறி கீழே விழும் பொழுதும் அவருடைய கரம் நம்மளை தாங்கியிருக்கிறது. இந்த 25 முழுவதும் எத்தனையோ அலைகளையும், எத்தனையோ புயல்களையும், எத்தனையோ போராட்டத்தையும், எத்தனையோ சஞ்சலத்தையும், நெருக்கத்தையும் பார்த்து நாம் நடந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது ஒரே ஒருத்தருடைய கரிசனையும், ஒரே ஒருத்தருடைய அன்பும் நம்மளை இதுவரைக்கும் தாங்கினது. அவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், என் ஆண்டவரை போற்றுவேன், என் ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், என் ஆண்டவரை போற்றுவேன், என் ஆண்டவரை போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், என் ஆண்டவரை போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுவதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுவதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், என் ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், என் ஆண்டவரை போற்றுவேன், என் ஆண்டவரை போற்றுவேன். அன்பின் பரிசுத்த பரலோக நல்ல ஜெயபலமானவரே, நாங்கள் கடந்த மாதங்களில் எல்லாம் எத்தனையோ துன்பங்களை கண்டோம், எத்தனையோ வியாதிகளை கண்டோம், எத்தனையோ நெருக்கங்களை கண்டோம். அத்தனையிலும் உடைய அளவில்லாத கிருபை எங்களை தாங்கினதற்காக நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துறோம் அப்பா. எத்தனையோ வியாதிகள் சலித்தது, எத்தனையோ சஞ்சலங்கள் பாடுபடுத்தினது. ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய அளவில்லாத பெரிய கிருபை எங்களை நடத்தினதற்காக நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துறோம் அப்பா. எங்களை இந்த புது வருடத்தை காண செய்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். உம்முடைய மாறாத மகிமைக்காக
நாங்கள் நன்றி செலுத்துறோம். மறையாத மகிமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். எத்தனையோ இன்னல்களை நாங்கள் சந்தித்தோம். ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய பலத்த ஓங்கிய புயம் எங்களை பத்திரமாய் நடத்தி வந்ததற்காக, உம்முடைய சொந்த தூதனை எங்களுக்கு கட்டளையிட்டு, உம்முடைய காருண்யம் எங்களை மறைத்து இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்த உம்முடைய ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா. இந்த பொது வருடத்தை காண செய்திருக்கிறீர். இந்த 1ஆம் தேதி முதல் கொண்டு ஆண்டவரே, இந்த வருடம் முடிகிற வரைக்கும் உம்முடைய பலத்த ஓங்கிய புயம் எங்கள் மீது தங்கி இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா தடைகளும் உடைக்கப்படட்டும், எல்லா காரியங்களும் மாறுதலாய் முடியட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பலத்த கரத்துக்குள் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெரிய காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா. அப்பா, செய்தியின் வேலையை நீங்கள் ஆசீர்வதிங்க. இப்ப கொடுக்கிற செய்திகள், இந்த தீர்க்க தரிசன செய்திகள், இந்த வாக்குத்தத்த செய்திகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயிர்ப்பிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் இருக்கிற இடத்திற்கு நான் இறங்கி ஆளுகை செய்ய போவதற்காக நன்றி செலுத்துறேன். பலத்த கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. மாம்ச பலன் வெளிப்படாதபடி மாம்சத்தையும் சுயத்தையும் மறைத்து நீர் ஒருவரே இப்பொழுது வெளிப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். வாக்குத்தத்த செய்தி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மாற்றத்தை உண்டு பண்ணட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பலனாய் நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பலத்த கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, கிருபையில மறைத்துக் கொள்ளுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கென்று ஒரு வாக்கு தத்தத்தை வைத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தின் பிரகாரம் இந்த 26 முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்த போகிறாராம். எப்படி நடத்த போகிறார்? என்ன சொல்லி நடத்த போகிறார்? நீங்கள் என்ன செய்தால் அவர் நடத்துவார். வாக்குத்தத்த செய்தியினுடைய தலைப்பு, கர்த்தர் உங்களோடு இருந்தால் நிறைவான பலன் வரும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருந்தால் நிறைவான பலன் உங்களுக்கு வரும். அவரை தக்க வச்சுக்கோங்க. அவர் கூட நடங்க. அவர் கரத்தை பிடிங்க. ஜெபத்துல இருங்க, ஆராதனையில இருங்க, அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க. ஜெபத்தை விடாதீங்க. உங்களுடைய முழங்கால முடக்குங்க. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருங்க. பரத்துக்கு நேராக உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து கொண்டே இருங்க. நிச்சயமாய் அவர் உங்களுக்குள் இருப்பாரானால், உங்கள் கூட இருப்பாரானால், நிச்சயமாய் ஒரு தடைகளை நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள். ஒரு பிரச்சனை நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள். எத்தனையோ குழப்பங்கள் வரும், எத்தனையோ நிந்தனைகள் வரும், எத்தனையோ சூழ்நிலைகள் தாறுமாறாக மாறும். ஆனாலும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் உங்களோடு இருப்பாரானால் நீங்கள் பலனை பெறுவீர்கள், பலனை அனுபவிப்பீர்கள். அதில் எந்த மாற்றம் இல்லை. வேதம் அப்படித்தான் தெளிவாய் கரையமாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒரு வேத வசனத்தை வாசிக்க கேட்போமா? வாசித்து பாருங்கள். இந்த வசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசி, இஸ்ரவேல் புத்திரர் தேவனை தொழுது கொள்ளுவார்கள் என ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்தாராம். இந்த நாட்களில் அவரை நாம் தொழுது கொள்ளும் பொழுது, அவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு அற்புதங்கள் நடக்குது, நமக்கு ஒரு அதிசயங்கள் நடக்கிறது. நமக்கு இதுவரைக்கும் ஆகாதது, முடியாதது இயேசுவின் நாமத்தினாலே ஆகும், முடியும் என்று சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீர்களா? இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது, இந்த வார்த்தை உங்களுடைய இருதயமாகிய பலகையிலே எழுதும் பொழுது, நிச்சயமாய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசி, என் ஆண்டவர் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை உங்களுடைய கரத்திலே கொடுக்க போவது அதிக நிச்சயம். நீங்கள் விசுவாசித்து அந்த வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி சொன்னாராம் ஏசாயா தீர்க்கதரிசி, என் தேவனை தொழுது கொள்ளுங்கள், அப்பொழுது என்ன நடக்கும்? வாசிக்க கேட்போமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? வாசித்து பாருங்கள். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஹல்லேலூயா. என்ன அழகான வசனம் பாருங்க. யாக்கோபு வேர் பற்றி, யாக்கோபா இருக்கிற நீங்கள்,
யாக்கோபின் சந்ததியா இருக்கிற நீங்கள், இஸ்ரவேலின் சந்ததியா இருக்கிற நீங்கள் வேறுபற்ற வேண்டுமா? நீங்கள் ஆசீர்வாதத்துல வேறுபற்ற வேணுமா? சுகத்துல வேறுபற்ற வேணுமா? நன்மையில வேறுபற்ற வேணுமா? இங்கெல்லாம் வேறுபற்றி நிற்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய முழங்கால்கள் வேறுபற்றி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! இன்னும் அழகான வசனம் பாருங்க. யாக்கோபு வேறுபற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். இதை சொன்னது எப்படி தெரியுமா சொன்னாராம்? தீர்க்க தரிசனமாய் தீர்க்கதரிசியாகிய ஏசாயா அழகாய் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் போய் சொன்னார், என் தேவனை தொழுது கொள்ளுங்கள், என் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுங்கள், முழங்காலை முடக்குங்கள், விசுவாசத்தோடு பரத்துக்கு நேரமுடைய கண்களை ஏறெடுத்து பாருங்கள். நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன சம்பவிக்கிறதாம்? அதை பலனால் நிரப்பப்படுவாராம், பலத்தால் நிரப்பப்படுவாராம், பலத்தால் நிரப்பப்படுவாராம், மகிமையினால் நிரப்பப்படுவாராம், ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுவாராம், பிள்ளை பாக்கியத்தை நிரப்புவாராம். உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லாத்தையும் அந்த இஸ்ரவேலின் தகப்பன், அந்த யாக்கோபின் தகப்பன் உங்களுக்கு நிரப்ப உயிரோடு இருக்கிறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள், விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை தொழுது கொள்ளுங்கள், விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை விட்டு விலகாதீர்கள். யார் உங்கள் கூட இருந்தாலும் இல்லாமல் போனாலும் இஸ்ரவேலின் தகப்பனை விட்டு விடாதீர்கள். மோசே இஸ்ரவேலை வழிநடத்தும் பொழுது இஸ்ரவேலர்களை பார்க்கல, துன்பங்கள் வந்தபோது இஸ்ரவேலர்களை பார்க்கல, துக்கம் வந்தபோது இஸ்ரவேலர்களை பார்க்கல, செங்கடல் இருக்கும் பொழுது இஸ்ரவேலர்களை பார்க்கல. யாரை பார்த்தார் தெரியுமா? இஸ்ரவேலின் தகப்பனை நோக்கி பார்த்தாராம். ஹல்லேலூயா! யாரை நோக்கி பார்த்தார்? அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கல, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிட்டாராம். அந்த இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது நிறைவான பலன் வந்ததாம். கசந்து போன மாறா மதுரமானதாம் நிறைவான பலன். செங்கடல் திறக்கப்பட்டதாம், கலக்கப்பட்டதாம், நிறைவான பலன் வந்ததாம். அப்படித்தான் உடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தடைகள் உங்களுக்கு முன்பதாக நின்றாலும் சரி, பயப்படாதீர்கள். உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அந்த இஸ்ரவேலின் தகப்பனை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட செங்கடல்கள் உங்களுக்கு முன்பதாக நின்றாலும் சரி, நீங்கள் அவைகளை பார்த்து பயப்படாதீர்கள். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கைகள் கசந்து போயிருந்தாலும் சரி, பிரிவினையின் மித்தம் கசந்து போயிருந்தாலும் சரி, போராட்டத்தின் மித்தம் கசந்து போயிருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையில கசந்து போயிருந்தாலும் சரி, வறுமையில, துன்பத்துல, நெருக்கத்துல, வியாதியில, சஞ்சலத்துல நீங்கள் கசந்து போய் கிடந்தாலும் சரி, அந்த இஸ்ரவேலின் தகப்பனை நீங்கள் நோக்கி தொழுது கொள்ளும் பொழுது அவர் நிச்சயமாய் பலனால் நிரப்புவாராம். ஹல்லேலூயா! அவருடைய பலன் இறங்கி வரும்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா! அந்த இஸ்ரவேலின் தகப்பனை நீங்கள் தொழுது கொள்ளும் பொழுது பலனான ஆசீர்வாதங்கள் உங்களிடத்தில் வரும் பொழுது அவர் வந்து நிரப்புவாராம், அவர் வந்து கொடுப்பாராம், அவர் வந்து நடத்துவாராம், அவர் வந்து தேற்றுவாராம். ஹல்லேலூயா! யாரை தேடுகிறீர்கள்? உலகத்தை பலனால் நிரப்புகிற கர்த்தரை தேடுங்கள். உலகத்தில் உள்ளதை நீங்கள் எதை தேடினாலும் அது உங்களுக்கு பலனால் வரவே வராது. என் இஸ்ரவேலின் தகப்பனை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது பலன் இறங்கி வந்து நிரப்பப்படும். ஹல்லேலூயா! நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஒருவேளை ஆண்டவரே, போன வருடம் முழுவதும் நாங்கள் எத்தனையோ துன்பத்தை கண்டோம், எத்தனையோ பாடுகளை கண்டோம், எவ்வளவு நெருக்கத்தை நாங்கள் பார்த்தோம் அப்பா. இந்த வருடத்தில் எங்களுக்கு என்ன ஆண்டவரை வைத்திருக்கிறீர்? அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற நிறைவான பலன் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், முழங்காலை முடக்க வேண்டும். நீங்கள் வேறுபற்ற வேண்டும். விசுவாசத்தில் வேறுபட்டு இருங்கள், ஜெபத்தில் வேறுபட்டு இருங்கள், அவரை தேடுகிறதில் வேறுபட்டு இருங்கள், அவருக்குள் வேறுபட்டு இருங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை நிறைந்தவராகவும் தயவு பெருத்தவராகவும் இருக்கிறாராம். ஹல்லேலூயா! அவரை விடாதீர்கள். அவரை ஒரு நாளும் விட்டுட்டு நம்ம என்ன ஆசீர்வாதத்தை தேடி ஓடினாலும் அந்த ஆசீர்வாதம் நமக்கு நிலையல்ல, அந்த ஆசீர்வாதம் நமக்கு பலன் அல்ல, அந்த ஆசீர்வாதம் நம்ம இடத்துல சொந்தமா இருக்க முடியாது. ஹல்லேலூயா! அவரை தேடும் பொழுது, அவருக்குள் நீங்கள் வேறுபட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும், குடும்பங்கள் செழிக்கும், பிள்ளைகள் செழிப்பார்கள். எது வேணும்னாலும் சரி அவரிடத்தில் போய் வேர்பற்றி கேளுங்கள், அவரிடத்தில் முழங்காலில் நின்று கேளுங்கள். இந்த தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிற இந்த வாக்கு தத்துவம் இந்த வருடம் முடிவதற்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கையை நிறைவேறுவது அதிக நிச்சயம். நீங்கள் வீட்டுக்காக வேண்டுதல் பண்ணி கொண்டிருக்கலாம், இடத்துக்காக வேண்டுதல் பண்ணி கொண்டிருக்கலாம், பிள்ளைகளுக்காக வேண்டுதல் பண்ணி கொண்டிருக்கலாம், இன்னும் என்னென்ன காரியத்தை குறித்து நீங்கள் இஸ்ரவேலின் தகப்பனை நோக்கி வேண்டுதல் செய்து கொண்டு இருந்தாலும் சரி, அந்த வேண்டுதல்
உண்மையாக இருக்க வேண்டும். அந்த வேண்டுதல் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த வேண்டுதல் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். அந்த வேண்டுதல் என் தெய்வத்துக்கு விருப்பமா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பிதாவினிடத்தில் பரிந்து பேசி உத்தரவு கொடுப்பாராம். அவர் உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய தொழுகை எப்படி இருக்க வேண்டும்? உண்மையாக இருக்க வேண்டும். உடைய வாழ்க்கையை இத்தனை வருடங்கள் நீங்கள் வீணாய் கழித்தீர்கள். உடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரும் நேரங்களை வீணாய் கழித்தீர்கள். நீங்கள் ஒன்றே ஒன்று மாத்திரம் செய்யுங்கள். என் கர்த்தருடைய சமூகத்திற்கு போய் முழங்கால் படியிட்டு அவருக்குள் வேர்பற்றி, ஆண்டவரை நான் சகலத்தையும் இந்த 26ஆம் ஆண்டு நான் உங்களிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒப்புக் கொடுக்கப்பட்டதை காத்துக் கொள்ளுகிற சர்வ வல்லமையுள்ள தெய்வம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுங்கள். உங்களை ஒப்புக் கொடுங்கள். உங்களிடத்தில் இருக்கிற அனைத்து காரியங்களை ஒப்புக் கொடுங்கள். உடைய வருமானத்தை ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் இஸ்ரவேலின் தகப்பன் அவைகளை பலனால் நிரப்புவாராம். அல்லேலூயா. பலனால் நிரப்பும் போது என்ன சம்பவிக்கும் தெரியுமா? ஆசீர்வாதத்தின் காரியத்தை காத்து கொள்ளுவாராம். கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டு போக மாட்டார். அவர் கொடுத்ததை அவர் காத்து கொள்ளுவாராம். அவர் கொடுத்ததை அவர் பத்திரமாய் பாதுகாப்பாராம். அவர் கொடுத்ததற்கு வேலி அடிப்பாராம். அவர் கொடுத்ததற்கு தேவ தூதனை காவலாய் அனுப்புவாராம். அல்லேலூயா. ஒரே ஒரு விஷயம்தான், நீங்கள் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நீங்கள் தொழுது கொள்ளும் பொழுது ஆசீர்வாதத்தின் காரியங்கள் ஏராளமாய் உடைய வாழ்க்கையிலே நடப்பது அதிக உறுதி. விசுவாசம் உள்ளவர்களாய் அவருக்கு நன்றி சொல்லி தொழுது கொண்டே இருங்கள். என்ன அழகான வேத வசனம்! ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ஜனங்களிடத்தில் போய் யாக்கோபின் சந்ததியிடத்தில் போய் தெளிவாய் சொன்னாராம். யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தில் என்ன வேணும்னாலும் சரி, நீங்கள் எதை அடைய வேண்டும் என்றாலும் சரி, அது என் தெய்வத்துக்கு விருப்பமா இருக்குமானால், சகலத்தையும் படைத்தவர், சகலத்தையும் உருவாக்கினவர், அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். அந்த நாட்களை ஏற்படுத்துகிறது நீங்களே. அல்லேலூயா. நீங்கள் நம்பி அவரை தொழுது கொள்ளும் பொழுது, அவருடைய சமூகத்தில் நிரந்தரமாய் நீங்கள் காத்து கிடக்கும் பொழுது, அவரை தேட 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 ஆசீர்வாதம் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். நீங்க ஆசீர்வாதத்தை தேடி போனீங்கன்னா வராது. நீங்க நன்மையை தேடி போனீங்கன்னா வராது. இயேசு கிறிஸ்துவை தேட தேடத்தான் நன்மைகள் வரும், பாக்கியங்கள் வரும், சுதந்திரங்கள் வரும், மேன்மைகள் வரும், வீடு வரும், எல்லாமே வரும். நிறைவான பலன் எங்கிருந்து வருகிறது? ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறதா. அந்த நன்மையான பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் தயவு செய்து அவரை தொழுது கொள்ளுங்கள். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை கூப்பிட 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 பிதாவின் சித்தம் உடைய வாழ்க்கையில நிறைவேறி கொண்டே இருக்கும். விசுவாசிக்கிற மனுஷன் பதறக்கூடாது. போன வருடம் முழுவதும் பதறி வந்துட்டீங்க. இந்த வருடத்துல கர்த்தர் உங்களை பதற விட மாட்டார். நீங்க எந்த இடத்துலயும் சிதற விட மாட்டார். எந்த இடத்துலயும் அழுக விட மாட்டார். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாத. காரணம் என்ன தெரியுமா? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லுங்கள். அவர் உங்களோடு கூட இருப்பாரானால் நிறைவான பலன் உங்களுக்கு வருவது அதிக நிச்சயம். அந்த நிறைவான பலனை விட்டு விடாதீங்க. யார் அந்த நிறைவான பலன் உங்களுக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஒருவரே, என் தேவன் ஒருவரே, பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே. அவர்தான் நிறைவான பலன். அல்லேலூயா. அவர் உங்களுக்குள் வந்து விட்டார் என்று சொன்னால் நிச்சயமாய் நிறைவான பலனை சந்திப்பீர்கள். இன்னும் அவரிடத்தில் எப்படி போனால், எப்படி நெருங்கினால் நிறைவான பலன் வரும் உங்களுக்கு தெரியுமா? வாசித்து பாருங்க. மனம் திரும்ப அழைப்பு விடுகிறார் ஓசியா தீர்க்கதரிசி. எதுக்காக மனம் திரும்பணும் உங்களுக்கு தெரியுமா? மனம் திரும்பும் பொழுது நிறைவான பலன் வருமா? மனம் திரும்பும் பொழுது நன்மைகள் வருமா? மனம் திரும்பும் பொழுது பாக்கியங்கள் வருமா? மனம் திரும்பும் பொழுது உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது அப்படியே ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரும் என்று வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போமா? அந்த வசனத்தை வாசிங்க. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? வாசித்து பாருங்க. இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். இங்க பாருங்க என்ன தெரியுமா அவர் சொல்றாரு? இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினாலே விழுந்தாய். நம்ம போன வருடம் முழுவதும் எந்தெந்த அக்கிரமத்தில் விழுந்து கிடந்தோமோ அந்த அக்கிரமம் வேண்டாம், நீ கர்த்தரிடத்துல வா, அவர் உனக்கு நிறைவான பலன் வைத்திருக்கிறாராம். பாருங்க, இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. திரும்புகிறதற்கு மனதா இருந்தாலும், திருந்துகிறதற்கு மனதா இருந்தாலும், நீ விழுகிறதற்கு மனதா இருந்தாலும், என்னுடைய கர்த்தருடைய கரத்திலே விழு. கர்த்தரிடத்தில் திரும்புங்கள்.
அவர் உங்களிடத்தில் திரும்புவார். அவரிடத்தில் மனம் திரும்புங்கள், அவர் உங்களிடத்தில் திரும்புவார். அவர் திரும்பும் பொழுது என்ன சம்பவிக்கும்? நீங்கள் மனம் திரும்பும் பொழுது, அவர் உங்களிடத்தில் திரும்பும் பொழுது என்ன சம்பவிக்கிறது தெரியுமா? 2வது வசனத்தை வாசிங்க. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். வார்த்தைகளை கொண்டு, கர்த்தருடைய வேத வசனங்களை கொண்டு, கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்களை கொண்டு கர்த்தரிடத்தில் மனம் திரும்புங்கள். அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். ஒரு தயவு. அவரிடத்துல போய் தொழுது கொள்ளணும், அவரை தொழுது கொள்ளணும், அவரை நோக்கி பார்க்கணும், ஒரு கீழ்ப்படிதல் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது என்னெல்லாம் சம்பவிக்கிறதாம்? ஆசீர்வாதத்தின் காரியத்தை உங்களுக்கு செய்கிறாராம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யத்தில் உள்ள மேன்மைகளை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். பரலோக மேன்மைனா என்ன தெரியுமா? பரலோகத்துல சகலமும் இருக்கிறான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். ராஜ்யம் என்றால் என்ன? சகலமும் இருக்கிறதா. அதுல இல்லாத ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே இருக்குது. வாக்கியங்கள் இருக்கிறது, மேன்மைகள் இருக்கிறது, சுகங்கள் இருக்கிறது. உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே பரலோகத்தில் இருக்கிறது, எல்லாமே ராஜ்யத்தில் இருக்கிறது. நீங்கள் ராஜ்யத்தை உண்மையும் கிரயமும் உத்தமாய் தேடும் பொழுது, மனம் திரும்பி மனம் பொருந்தி ஒரு இருதயத்தில் ஒரு மாற்றத்தோடு அவரை தேடும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தயவு பெருத்திருக்கிறார். உங்களை கைவிட மாட்டார். கண்ணீரோடு விட்டுட்டு போக மாட்டார். கண்ணீர் விட்டுட்டு போக மாட்டார். வியாதியில கடன் போக மாட்டார். பலவீனத்துல கடன் போக மாட்டார். தரித்திரத்துல கடன் போக மாட்டார். அவர் விட்டுட்டு போகிறவர் அல்ல. நீங்கள் கூப்பிட்டால், பரித்தீமே என்கின்ற குருடன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நின்று சுகத்தை கொடுத்தவர். நீங்க அவரை நோக்கி கூப்பிடுவீர்களானால், நீங்கள் அவரை தொழுது கொள்ளுவீர்களானால், உங்களிடத்தில் இறங்கி உங்களுக்கு என்ன வேண்டும், நான் என்ன செய்யணும்னு நினைக்கிற, நீ நினைத்ததை நான் கொடுக்கிறேன்னு என் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுப்பாராம். உங்களுக்கு தெரியுமா? அதுதான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். உங்களுக்கு என்று வருகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். நீங்கள் திரும்பும் பொழுது அவரை நோக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தரணும். ஒரு தயவு அவர்கிட்ட கேளுங்க. தயவாய் அவர்கிட்ட போய் ஒரு தயவை கேட்பீர்களானால் அவர் தயவை கொடுப்பாராம். அந்த தயவை பெற்றதற்கு பிற்பாடு அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம், ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம், துதிகளை செலுத்துவோம், கணங்களை செலுத்துவோம். அல்லேலூயா. அவர் உங்களிடத்தில் ஒன்றும் கேட்கவில்லை. அவர் கேட்கிறது ஒன்றே ஒன்று மாத்திரம்தான். 1 மணி நேரத்தை அவருக்கு கொடுங்க. உங்களுடைய நேரத்தை அவருக்கு கொடுங்க. ஒரு இருதயத்தை அவருக்கு கொடுங்க. மனம் திரும்புங்க, மனம் பொருந்துங்க. பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. உங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவர் உங்களுக்காக சகலத்தையும் ஆயத்தப்படுத்தி எடுத்து கிரயமாய் வைத்திருக்கிறாராம். ஆனா நம்ம என்ன செய்யறது இல்ல? அவர்கிட்ட போய் மனம் திரும்பி மனம் பொருந்தி தொழுது கொண்டு கீழ்ப்படிதலோடு அவர் மேல வைத்த முழு அன்போடு முழு இருதயத்தோடு அவரை தேடாம விடுகிறதுனால் நாம் ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாம இருக்கிறோம். நீங்கள் இத்தனை வருட காலமாக எப்படி கடந்து வந்தீர்களோ எனக்கு தெரியாது. ஆனாலும் பல இடத்துல நீங்க தவறி விழும் பொழுது உங்களை தாங்கினது சர்வ வல்லவருடைய கரம். உங்களை நடத்தினது சர்வ வல்லவருடைய கரம். அவர் ஒருவர் மாத்திரமே நடத்தவில்லை என்று சொன்னால் நாம் எங்கே போவோம்? தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் மனம் திரும்பும் பொழுது, மனம் திரும்பி விசுவாசத்தோடு அவரை தொழுது கொள்ளும் பொழுது இந்த வருடத்தில் பலனை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த வருடத்தில் மேன்மையை பார்ப்பீர்கள். இந்த வருடத்தில் உங்களுக்கு தேவையான பிள்ளைகளை பார்ப்பீர்கள். இந்த வருடத்தில் உங்களுடைய சொந்த வீட்டை பார்ப்பீர்கள். இந்த வருடத்தில் உங்களுடைய எல்லா சகலமும் உங்களுக்கு நேராக இறங்கி வரும். ஒரே ஒரு விஷயம், மனம் திரும்பி மனம் பொருந்தி கர்த்தரை நோக்கி கெஞ்சி ஜெபம் பண்ணி தொழுது கொள்ளும் பொழுது உன் தொழுகையை ஆண்டவர் பார்ப்பாரானால் நிச்சயமாய் ஒரு அற்புதம் நடக்கும். இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் என் சர்வ வல்லமை உள்ள தெய்வம் உங்களிடத்தில் அனுப்புகிறார். அவர் தீர்க்க தரிசனமாய் அனுப்புகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது. அது நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் தீர்க்கதரிசி உங்களுக்குள் வர வேண்டும். அந்த தீர்க்கதரிசி உங்களுக்குள் வந்து ஆளுகை செய்ய வேண்டும். அந்த தீர்க்கதரிசி உங்களுக்குள் பலனாய் வர வேண்டும். அவர் உங்களுக்குள் பலனாய் வருவாரானால் அவர் நிச்சயமாய் அவருடைய மேன்மையின் பலத்தை கொண்டு நிரப்புவாராம். ஆசீர்வாதத்தின் பலத்தை கொண்டு நிரப்புவாராம். எந்த இடத்திலும் நீங்கள்
இடறுவதில்லை. நான் இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நான் ஒரு சகோதரியை பார்க்கிறேன். அந்த சகோதரி வருடம் முழுவதும் கண்ணீர், வியாதி, பலவீனம், சஞ்சலம், தவிப்பு, இப்படி பல காரியத்தை இந்த சகோதரி சகிச்சு கொண்டிருந்தீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த வருடம் உன்னுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய கரத்திலே கொடுப்பாராம். மேன்மை உன்னுடைய கரத்துல கொடுப்பாராம். நீ இழந்து போனதை கர்த்தர் 2 மடங்கு திருப்பி கொடுப்பாராம். உன்னுடைய பெயர் ஜாய். உன்னை என் ஆண்டவர் தெளிவும் கரையுமாய் சொல்லுகிறார், ஜாய், பயப்படாதே, பலனால் நிரப்பும் நாட்கள் உனக்கென்று வந்திருக்கிறது. இந்த 1ஆம் தேதி 1ஆம் மாசம் 2026ஆம் ஆண்டிலே கர்த்தர் உனக்கென்று ஒரு மேன்மையை உண்டு பண்ணி இருக்கிறார். ஜாய், நீ விசுவாசிப்பாயானால் என் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ இழந்து போனதை பெற்றுக்கொள்வாய். எல்லா அன்பும் அற்று போயிருக்கிறது. என் கிறிஸ்துவின் அன்போ உனக்காக நிற்கிறது. அந்த அன்பை தொழுதுகொள். நிச்சயமாய் கர்த்தர் உன்னை வாழ வைப்பார். என் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவருடைய மேன்மை உனக்காக இறங்கி வரும். பயப்படாதே ஜாய், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். என் ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்காக இறங்கி இருக்கிறது. உங்கள் ஒவ்வொருவருக்காக இறங்கி இருக்கிறது. அவருடைய மகிமை உங்கள் ஒவ்வொருவருக்காக இறங்கி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அவர் ஏன் தீர்க்க தரிசனமாய் தீர்க்க தரிசிகளை கொண்டு பேசுகிறார் உங்களுக்கு தெரியுமா? அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறதை இன்னும் அனுபவிக்க முடியாமல் பல பேர் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தயவு செய்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை தேடுங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் உங்களுக்கு என்று சமீபமாய் இருக்கிறது. அதுதான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து பலனால் இந்த உலகத்தை நிரப்பும் நாட்கள் எப்போ வரும்? மனம் திரும்பும் பொழுது வரும். நீங்கள் மனம் மாறும் பொழுது, நீங்கள் விசுவாசத்தில் வேர்பற்றும் பொழுது உங்களுக்கு நடக்குமாம். இதே வார்த்தையை ஏசாயா தீர்க்கதரிசி அழகாய் ஒரு இடத்தில் உரைத்தார். என்ன உரைத்தார் தெரியுமா? வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? வாசித்து பாருங்கள். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனம் என்ன அழகாய் சொல்லுகிறது பாருங்க. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். போன வருடத்தை பார்த்தவர்கள் இந்த வருடத்தை பார்க்கிறதற்கு நிறைய பேத்த காணோம். போன மாதத்தை பார்த்தவர்கள் இந்த மாதத்தை பார்க்கிறதுக்கு காணோம். போன நிமிஷத்தை பார்த்தவங்க இந்த நிமிஷத்தை பார்க்கிறதுக்கு காணோம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்க்க பண்ணியிருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் வேர்பற்றி வளரப் போகிறீர்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போறீங்க. நீங்க மேன்மையை அதிகமா சுதந்திரிக்க போறீங்க. இதை செய்ய போகிறவர் யார் தெரியுமா? மகா பெரிய சர்வ வல்லமை உள்ள தெய்வம் உங்களை வேர்பற்றி இருக்க கிருபை பாராட்டி இருக்கிறார். அதனாலதான் எத்தனை போராட்டங்கள் வந்தும், எத்தனை நிந்தனைகள் வந்தும், எவ்வளவு குழப்பங்கள் வந்தும், மரண கட்டுகள் வந்தும், பலவீனங்கள் வந்தும், படுத்த படுக்கையில கடனும் கூட கர்த்தர் இந்த நாட்களில் உங்களை உயிர்ப்பித்திருக்கிறார் என்று சொன்னால் என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் மீண்டவர்கள், நீங்கள் தப்பி கரை சேர்ந்தவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மேன்மை சந்திக்கக்கூடியவர்கள், அநேக பலனை, நிறைவான பலனை சந்திக்கக்கூடியவர்கள். அல்லேலூயா! அதற்குத்தான் என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவரை தேடுங்கள், அவரிடத்தில் வாருங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவரை தொழுது கொள்ளுங்கள். நீங்கள் தொழுது கொள்ள கர்த்தர் உங்களை அபரித விதமாய் ஆசீர்வதிப்பாராம். எரேமியா தீர்க்கதரிசி ஒரு பட்டணத்துக்குள் போனாராம். அந்த பட்டணத்தில் இருந்த ஒருவரை கூப்பிட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னாராம், உன் பிள்ளைகளையும் உன்னிடத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் என்னிடத்தில் ஒப்புக்கொடு. நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாராம். இந்த நாட்கள்ல பிள்ளைங்களுக்கு விரைவான செலவுகள் வருகிறது, மருத்துவ செலவுகள் வருகிறது, நம்ம சரீரத்துல பலவீனங்கள் வருது, குடும்பத்துல குழப்பங்கள் வருது, வீணான விரைய செலவுகள், சம்பாதிக்கிற சம்பாதனை கையிலே தங்கறது இல்லை. ஏன் தங்கறது இல்லை என்று கேட்டால், நீங்கள் உங்களிடத்தில் இருக்கிற வேலையும் வருமானத்தையும் சரீர அவயங்களையும் சரீரத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து பழகுங்கள். நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் ஒப்பு கொடுத்ததை காத்துக்கொள்வாராம். அல்லேலூயா! ஒப்பு கொடுத்ததை காத்துக்கொள்வார் என்று வாசிக்கிறோம். அப்படித்தான் அந்த எரேமியா தீர்க்கதரிசி ஒரு பட்டணத்துல போய் சொன்னார், பா, உன்னுடைய பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்பு கொடு. நீ ஒப்பு கொடுப்பாயானால் உன் பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறேன்.
உன் பிள்ளைகளுக்கு பலவீனம் வராம பாத்துக்கிறேன், உன் பிள்ளைகளுக்கு தடைகள் வராம பாத்துக்கிறேன், உன் பிள்ளைகளுக்கு கஷ்டங்கள் வராம பாத்துக்கிறேன், உன் பிள்ளைகளுக்கு விபத்துகள் வராம பாத்துக்கிறேன். இந்த வருடம் முழுவதும் உன் பிள்ளைகளுக்கு நான் கேரண்டி என்று சொல்லுவார். சொந்த தூதனை கட்டளிடுவார், சொந்த தூதனை பாதுகாப்பு கட்டளிடுவார், உங்களுக்கு கட்டளிடுவார், வேலைக்கு கட்டளிடுவார், வருமானத்துக்கு கட்டளிடுவார். எல்லா சகலத்தையும் காத்துக்கொள்ள என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாராம். நீங்கள் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும், அவரை தொழுது கொண்டு அவரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒப்பு கொடுத்து கொண்டதை அவர் காத்துக் கொள்வாராம். ஹல்லேலூயா. என்ன அழகாய் அந்த வேத வசனம் சொல்லுது பாருங்க. தப்பி மீந்திருக்கிறீங்க. ஏன் தப்பி மீந்திருக்கிறீங்க தெரியுமா? கர்த்தர் உங்களோடு கூட இருந்திருக்கிறார், உங்க பிள்ளைகளோடு கூட இருந்திருக்கிறார், வருமானத்தோடு கூட இருந்திருக்கிறார், உன் தேவைகளோடு கூட இருந்திருக்கிறார், உன் வண்டி வாகனத்தோடு கூட இருந்திருக்கிறார், உன் ஆத்மாவோடு கூட இருந்திருக்கிறார், உன் ஆத்மாவா இருந்திருக்கிறார். அதனால நீங்கள் தப்பி மீந்திருக்கிறீர்கள். தயவு செய்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை தேடும் பொழுது முழு இருதயத்தோடு தேடுங்கள். அவரை தொழுது கொள்ளும் பொழுது முழு இருதயத்தோடு தொழுது கொள்ளுங்கள். தயவு செய்து மனம் திரும்புங்கள். மனம் திரும்பும் பொழுது மட்டும்தான் உங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் வருமா, உங்க பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம் வருமா, உங்க பிள்ளைகளுக்குரிய பாதுகாப்பு வருமா. ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அவர் ரட்சிக்க தயப்படுத்திருக்கிறாராம், மன்னிக்க தயப்படுத்திருக்கிறாராம், கொடுக்க தயப்படுத்திருக்கிறாராம், அநேக காரியத்துல சகலத்தையும் புதிதாக்க தயப்படுத்திருக்கிறாராம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தயவு செய்து மனம் திரும்புங்கள். தயவு செய்து மனம் திரும்புங்கள். மனம் திரும்பினா மட்டும் பத்தாது, அவரிடத்தில் போய் வேர்பற்றி அவரை தொழுது கொண்டிருங்கள். அப்பதான் கர்த்தர் சொல்றார், யூதாவுல மீந்த ஜனங்கள் நீங்கள். இந்த நாள் மாத்திரமல்ல, இந்த மாதம் மாத்திரமல்ல, இந்த வருடம் மாத்திரமல்ல, கர்த்தர் மீண்டும் உங்களை மீண்டும் போக பண்ணுவாராம், தப்பி கரை சேர பண்ணுவாராம். அல்லேலூயா. என்ன அழகான வசனம் பாருங்க. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அல்லேலூயா. இந்த வருடம் கர்த்தர் உங்களை கனி கொடுக்க வைப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிள்ளையின் கனியை கொடுப்பார். ஆனா ஒன்னே ஒண்ணு நீங்க செய்யணும். ஆண்டவர் கொடுக்கிறார், ஆண்டவர் கொடுப்பார், ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்க தேடாம, நீங்க ஜெபிக்காம, நீங்க விசுவாசிக்காம, விசுவாசம் இல்லாத ஜெபம் செத்ததுக்கு சமமா இருக்கிறதா. விசுவாசம் இல்லாமல் கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் எதையும் வாங்க முடியாது. நீங்கள் அவரிடத்தில் இருக்கிற மேன்மையும் சுகத்தையும் அற்புத அடையாளத்தையும் கனிகளையும் வாங்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்குள் வேர்பட்டு இருங்கள், அவரை தொழுது கொண்டிருங்கள். நீங்கள் அவருடைய சமூகத்தில் விழுந்திருங்கள், அவருடைய பாதத்தண்டிலே விழுந்திருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தயவு பெற்றிருக்கிறாராம். கர்த்தரோடு நீங்கள் இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பாராம். தீமையை நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள். அந்த நிறைவானவர் உங்களுக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய குறைவுகள் முதலாவது நீங்க வேண்டும். ஒரு வேத வசனத்தை வாசிக்க கேட்போமா? என்ன அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அப்போஸ்தலராகிய பவுல் இந்த வார்த்தையை எழுதி சொன்னாராம். என்ன சொன்னார்? வாசிக்க கேட்போமா? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகுமா? நிறைவானதுனா என்ன அர்த்தம்? நிறைவான இயேசு கிறிஸ்து, நிறைவான பரிசுத்த ஆவியானவர், நிறைவான தேவன் உங்களுக்குள் வருவாரானால் உங்க வீட்டுல இருக்கிற குறைவுகள் நீங்கிருமா? சுகமில்லாம சுகத்துல குறைஞ்சு போயிருக்கிறீங்களே, மாறிடுமா? கர்ப்பம் செத்து போய் இருக்குமானால் மாறிடுமா? இன்னும் என்னென்ன சூழ்நிலையில் இருக்கீங்களோ மாறிடுமா? வீட்டு பிரச்சனையில குழப்பத்தோடு இருப்பீங்கன்னா மாறிடுமா? உங்களுடைய சிந்தையில பல குழப்பத்தை சந்திச்சு கொண்டிருப்பீங்கன்னா மாறிடுமா? அநேக கட்டுகள்ல கட்டப்பட்டிருப்பீங்கன்னா அந்த கட்டுகள் அறுக்கப்படுமா? அநேக பிசினஸ்ல நீங்கள் தடையை சந்தித்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா அந்த தடைகள் மாறுமா? எப்படி தெரியுமா மாறுமா? நிறைவானவர் உங்களுக்குள் வரும் பொழுது, நிறைவான இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வரும் பொழுது எல்லா குறைவுகளும் மாறும் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்க ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். நீங்கள் முழு இருதயத்தோடு அவரை தொழுது கொண்டு, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை நான் திறந்து கொடுக்கிறேன் அப்பா, அப்பா உம்முடைய கிருபை என்னை சந்திக்கட்டும், அப்பா என்னை தகுதிப்படுத்துங்க, ஆண்டவரே நீர் கொடுக்கிற நன்மையை நான் சுதந்திரிக்க என்னை தகுதிப்படுத்துங்க, நீங்க எனக்குள் வருவதற்கு என்னை தகுதிப்படுத்துங்க. எப்படி ஆண்டவரே தகுதிப்படுத்துறது என்று நீங்கள் அவரிடத்தில் கேட்டு வேத வசனத்தை வாசித்து உண்மையும் கரையுமாய் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயம்
நிச்சயமாய் அவர் உங்களுக்குள் வந்து வாசம் செய்வாரானால், நிறைவானவர் உங்களுக்குள் வந்து விட்டால் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவுகளும் மாறும். நன்மைகள் வரணும்னா தேவையில்லாத மாறணும். நீங்க மாறினா ஆசீர்வாதங்கள் வரும். உங்களுடைய இருதயம் மாறினா ஆசீர்வாதங்கள் வரும். உங்க சிந்தைகள் மாறினா ஆசீர்வாதங்கள் வரும். நீங்கள் மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுமா? அந்த பரலோக ராஜ்யத்தை சந்தோஷப்படுத்துற உங்களுக்கு கர்த்தர் நிறைவான பலனாய் உங்களுக்குள் வருவது அதிக நிச்சயம். ஒன்று மாத்திரம் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நம்ம ஒண்ணும் கொண்டு வரல, அது கரெக்ட் தான். ஒண்ணு கொண்டு போக முடியாது, அதுவும் கரெக்ட் தான். ஆனா ஒன்னே ஒண்ணு கொண்டு போலாம், நன்மை தீமைகளை கொண்டு போலாம். அது அங்கே எழுதப்பட்டிருக்கும். என் தெய்வம் கணக்கு கேட்பார். நீ எவ்வளவு நேரம் ஜெபிச்ச, எவ்வளவு நேரம் விசுவாசிச்ச, எவ்வளவு நேரம் முழங்கால இருந்த, எவ்வளவு நேரம் எனக்குள் வேறுபட்டு இருந்த, இந்த உலகத்துல டைம் எவ்வளவு வேஸ்ட் பண்ண, எல்லாத்தையும் கேட்க அவர் உயிரோடத்தான் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகிறார், உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்க போகிறார். ஆனா ஒன்னே ஒண்ணு மாத்திரம் செய்யுங்க. அவர் கொடுப்பார் கொடுப்பார் கொடுப்பார்னு எல்லா பக்கமும் உங்களை சொல்லலாம். ஆனா அவர் கொடுக்கறத நீங்க வாங்கணும்னா ஒரு வழி இருக்கு. அந்த வழி என்ன? அது எப்படி இருந்தா என்ன பண்ண அவர்கிட்ட இருந்து வாங்க முடியும்? எப்படி சுதந்திரிக்க முடியும்? உண்மை, அன்பு, உறுதியா இருக்கணும், ஜெபத்துல தரித்திருக்கணும், ஒழுக்கம் கிரயமா இருக்கணும். இன்னும் எப்படி இருக்கணுமா? அவரை தொழுது கொண்டே இருக்க வேண்டுமா? மனம் திரும்பி இருக்க வேண்டுமா? மனம் திரும்பி பொறிந்திருக்க வேண்டுமா? யாவரோடு சமாதானமா இருக்க வேண்டுமா? யாவரோடு அன்பா இருக்க வேண்டுமா? அப்பதான் கிறிஸ்து உள்ளே வருவார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அன்பில்லாதவன் தெய்வத்தை அறியான், அன்பில்லாதவன் பலனை அறியான், அன்பில்லாதவன் சுகத்தை அறியான். அன்பு இல்லைன்னா எதையும் நாம் அறிய முடியாது. தெய்வம் அன்பாவே இருக்கிறாராம். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறாராம். அன்பில்லாதவன் கர்த்தரை அறிய முடியாது. கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவ வேண்டுமா? கிறிஸ்து எந்த மனுஷனுக்குள் இருக்கிறானோ அவன் யாவரோடும் சமாதானமா இருப்பானாம், யாவரோடும் சுகத்தோடு பலத்தோடு நன்மையோடு இருப்பானாம். அல்லேலூயா. வேதம் என்ன அழகாக சொல்லி கொடுக்கிறது பாருங்க. நீங்கள் வேர்பற்றி நிறைவான பலனை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயம்தான், அவருக்குள்ள நீங்கள் இருக்க வேண்டும், அவரை தொழுது கொண்டே இருக்க வேண்டும். வேதம் அப்படித்தான் கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். எங்கள் மனம் திரும்பினா மாத்திரம்தான் உங்க பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம், உங்களுக்குரிய ஆசீர்வாதம், உங்க வீட்டுக்குரிய ஆசீர்வாதம், நிறைவான பலன். உலகத்துல நன்மையும் கிடக்கு, தீமையும் கிடக்குது. நன்மை ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை கொண்டு மனம் திரும்புங்கள். நன்மை ஒன்றே ஒன்று மாத்திரம்தான், என் ஆண்டவரை தொழுது கொண்டு மனம் திரும்புங்கள். நன்மை ஒன்றே ஒன்று மாத்திரம்தான், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்து மனம் திரும்புங்கள். உங்களுக்கு உரியது உங்க கரத்துக்கு வரும். அல்லேலூயா. சும்மா ஆசீர்வாதம் வராது. கர்த்தர் ஆசீர்வதிப்பா, நீ கோடா கோடியாய் பெருகுவாய், நீ அதை பண்ணுவாய் இதை பண்ணுவாய். எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது. ஆவியானவர் உயிரோடு இருக்கிறார். நீ நம்பி ஒழுக்கும் கிரையும் உண்மை நடப்பாயானால் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதீர்கள். இன்னைக்கு எத்தனை இடத்துல எத்தனை பிள்ளைகளை பார்க்கிறேன், வெள்ளை துணியை போட்டா ஆசீர்வாதம் வரும், பரலோக சமீபமா இருக்குது, நாங்க பரத்துக்கு ஏறுவோம். இல்ல, அது முட்டாள்தனம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். அவருக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், நீங்கள் அன்பாய் இருக்க வேண்டும், அவரை தொழுது கொண்டிருக்க வேண்டும், அவரை போற்றி துதிக்க வேண்டும். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லர்களாய் இந்த பூமியில் வாழ்வது என் தெய்வத்துக்கு விருப்பம் அல்ல. ஏன் நீங்கள் ஆசீர்வாதத்தை இன்னும் வாங்கவில்லை? ஏன் நீங்க மேன்மை இன்னும் பார்க்கவில்லை? ஏன் இன்னும் அநேக நன்மைகளை சுதந்திரிக்க முடியல? உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் கர்த்தரிடத்தில் உண்மையாக இல்லை. நீங்கள் கர்த்தரிடத்தில் தொழுது கொள்ளுகிற டைம் கம்மியா இருக்குது. இரவும் பகலும் என் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷனும் பாக்கியமான என்று சொன்னார். நீங்கள் அவரை அதிகமாய் தொழுது கொண்டிருக்கும் பொழுது, அதிகமாக இந்த வேத வசனத்தை தியானம் பண்ணும் பொழுது நீங்கள் பாக்கியவானாய் இருப்பீர்கள், நீங்கள் பாக்கியவதியா இருப்பீர்கள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்காக இந்த நாட்களில் தீர்க்க தரிசனத்தை கொண்டு வருகிறார். இந்த தீர்க்க தரிசனம், இந்த வாக்குத்தத்த வார்த்தையை வாங்கி உங்க இருதயத்துல எழுதி கொள்ளுங்க. இதுவரைக்கும் நடந்து வந்தது துன்பத்துல வந்திருக்கலாம், இதுவரைக்கும் நடந்து வந்தது பாடுகள்ல வந்திருக்கலாம், இதுவரைக்கும் நடந்து வந்தது வறுமையில வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தெளிவும் கரையுமாய் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், மனம் பொருந்துங்கள். உலகத்தில் அநேக நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் பலன்களும் இருக்கிறது. அது உங்களை
நிரப்பும் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசம் உள்ளவர்களாய் தயவு செய்து கர்த்தரை நோக்கி பார்த்து கெஞ்சி மன்றாடி கர்த்தரிடத்தில் அதிகமாய் நெருங்குங்கள். அந்த நிறைவானவரை உங்களுக்குள் கொண்டு வாங்க. உங்களிடத்தில் இருக்கிற குறைவுகள் என் தெய்வத்துக்கு விருப்பம் அல்ல. உங்களிடத்துல சுகம் இல்லாமல் இருக்கிறது என் தெய்வத்துக்கு விருப்பம் அல்ல. நீங்கள் படுத்த படுக்கையா கடப்பது என் தெய்வத்துக்கு விருப்பம் அல்ல. மேன்மையை பார்க்க முடியாமல் இருக்கிறது என் தெய்வத்துக்கு விருப்பம் அல்ல. நீங்கள் நன்றாய் சுகபத்திரமாய் வாழ வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்புகிறார். அவர் விரும்புகிறபடினால் உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணி வைத்ததை வாங்கிறத விரும்புகிறபடினால் அதை உங்களுக்கு கொடுக்க அவர் விரும்புகிறபடினால் நீங்கள் தயவு செய்து மனம் திரும்புங்கள், மனம் பொருந்துங்கள், உண்மையாய் அவரை தொழுது கொண்டிருங்கள். உங்களுடைய தொழுகையை பார்க்கிற அவர் பிதாவினிடத்துல பரிந்து பேச தயப்பெருத்துவராய் இருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் உங்களை கண்ணின் மணி போல காப்பாற்றுவார். எத்தனையோ துன்பங்கள் வரும், எத்தனையோ தவறான காரியங்கள் நடக்கும், எத்தனையோ ஏற்குமாறான காரியங்கள் நடக்கும், எத்தனையோ அழிவுகள் வரும், எத்தனையோ பஞ்சங்கள் வரும், பட்டினிகள் வரும். இது எல்லாத்த காட்டிலும் நீ கர்த்தரை உண்மையாய் தொழுது கொண்டிருப்பாயானால், ஆண்டவருடைய பலத்த ஓங்கிய புயம் உங்களுக்குள் இருக்குமானால் அவர் உங்களை தப்பி கரை சேர பண்ணுவது அதிக நிச்சயம். விசுவாசிக்கிறீர்களா? ஆமென் என்று சொல்லுங்கள். அவரை விட்டுறாதீங்க. தொழுது கொண்டே இருங்க, உண்மையா இருங்க, மனம் திரும்புங்க. நிறைவான பலன் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா, அந்த நிறைவான கிறிஸ்து உங்களுக்குள் வந்துட்டாரானால் உங்களிடத்தில் இருக்கிற குறைவுகள் உங்களை விட்டு ஓடி போகும். உங்களிடத்தில் இருக்கிற தருத்தங்கள் உங்களை விட்டு ஓடி போகும். நிச்சயமா ஓடி போகும். இந்த வசனத்தை விட்டுறாதீங்க. யாக்கோபு வேர்பற்றுவானா, இஸ்ரவேல் பூத்து காய்த்து பலனால் நிரப்பும் நாட்கள் வரப்போதா. நீங்கள் நிறைவான பலனை சந்திக்க போறீங்க. கர்த்தர் அந்த வேத வசனத்தை, இந்த தீர்க்கதரிசன வார்த்தை உங்களுடைய தலையில விதைக்கிறார். நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களை அபரீத விதமாய் ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிப்போமா? ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்த பரலோக நல்ல ஜெயபலமானவரே, இந்த கிருபைக்காக தயவுக்காக கொடான கொடி நன்றி செலுத்துறப்பா. இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களோடு இருந்தால் நிறைவான பலன் என்று இந்த நாட்கள் உடைய பிள்ளைகளுக்காக நீர் பேசியிருக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தையை உடைய பிள்ளைகள் கேட்டு உங்களிடத்தில் எந்தெந்த பிள்ளைகள் இருக்கிறார்களோ, எந்தெந்த பிள்ளைகள் உங்களை தேடுகிறார்களோ, எந்தெந்த பிள்ளைகள் உங்களிடத்தில் அதிகமாய் நெருங்குகிறார்களோ, எந்தெந்த பிள்ளைகள் உண்மையும் கிருபையும் தொழுது கொண்டிருக்கிறார்களோ, எந்தெந்த பிள்ளைகள் மனம் திரும்புகிறார்களோ, எந்தெந்த பிள்ளைகள் உங்களை உள்ளே கூப்பிடுகிறார்களோ, இருதயத்தை திறந்து கொடுக்கிறார்களோ, அவர்களை சுகபத்திரமாய் காத்துக்கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையும் உடைங்க, எல்லா பாரத்தையும் மாற்றுங்க, எல்லா சஞ்சலத்தையும் மாற்றுங்க. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன், ஆற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஜெயத்தை கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துறேன். உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தேற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிற வேளையிலே ஜெயாங்கிற ஒரு பேர் எனக்கு முன்னாடி வருகிறது. ஜெயா, அன்பு சகோதரியா இருக்கிற ஜெயா, கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உன்னுடைய பெயின் எல்லாம் மாறுகிறது, சரீரத்தில் உள்ள வியாதி எல்லாம் மாறுகிறது. நீ அநேக பேர்த்தால நெருக்கப்பட்டிருக்கிற உன் இருதயங்கள் உடைந்திருக்கிறது. அந்த உடைந்து போய் இருக்கிற இருதயத்தை கர்த்தரிடத்தில் முழுமையாய் கொடு. அவரை தொழுது கொண்டே இரு. கர்த்தர் இந்த 26ஆம் ஆண்டிலே கர்த்தர் உனக்கு நிறைவான பலனை கொடுத்து நீ வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். ஜெயா, நீ விசுவாசிப்பாயானால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆவியானவரே, உங்களுடைய வார்த்தைக்கு நான் நன்றி செலுத்துறேன். நிறைய பேர் பலவீனத்தோடு இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறுகிறது. கண் பிரச்சனை மாறுகிறது, நரம்பு பிரச்சனை மாறுகிறது. கர்த்தருடைய அற்புதத்தை செய்கிறார். கர்த்தரை தேடுகிற, கர்த்தரை தொழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டிலும் சமாதானத்தின் ஆவி இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என் தெய்வத்துடைய சமாதானமே உங்களுக்கு இறங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்கள் அற்புதத்தை செய்கிறார். நான் இந்த வார்த்தை சொல்லும் பொழுது டேனி என்கின்ற ஒரு பெயரை நான் பார்க்கிறேன். டேனி, அன்பு சகோதரா, உன் வாழ்க்கையில எல்லாம் நீ தடையை பார்த்து கொண்டிருக்கிற, குழப்பத்தை பார்த்து கொண்டிருக்கிற 26ஆம் ஆண்டிலே கர்த்தர் தடைகளை உடைத்து டேனி உனக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். நிறைவான பலன் உனக்கு வருகிறது, உன் பிள்ளைகளுக்கு வருகிறது, உன் குடும்பத்துக்கு வருகிறது. வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறுகிறது. டேனி, நீ விசுவாசிப்பாயானால் என் தெய்வத்தினுடைய மகிமையை காண்பாய். ஆவியானவரே, உங்களுடைய வார்த்தைக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஆவியானவரே, உங்களுடைய மகிமைக்கு நான் நன்றி செலுத்துறேன். உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு அற்புதத்தை செய்வீராக, மேன்மைப்படுத்துவீராக. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். கர்த்தர் உங்களை சுதந்திரமாக வைக்க போகிறார். பயப்படாதீர்கள். ஆவியானவரே, கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு தரிசனத்துக்காகவும், ஆண்டவரே சொல்லப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்துக்காகவும் ஆண்டவரே நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே, இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து
தேற்ற போற உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துறப்பா. பலத்த கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, கிருபையில மறைத்துக் கொள்ளுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை யாவரையும் இந்த 1ஆம் தேதி 1வது மாதம் 2026ஆம் ஆண்டிலே நிறைவான பலத்தினால் நிரப்ப நிரப்பியிருக்கிறார். கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.